நண்பர்களே, இன்று நாம் காசா நிலவரங்கள் தொடர்பாக பார்ப்போம். அங்கு பெரும் மனித அழிவு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை மிகவும் அபாயகரமான சூழ்நிலையாக இருப்பதாகவே ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய உதவி தடையின் கீழ் உதவி தடை செய்யப்பட்டதன் கீழ் அடுத்த 48 மணி நேரத்தில் காசாவிலே 14,000 குழந்தைகள் இறக்கக்கூடும் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது. காசாவில் மிக மோசமான இந்த உதவி தடை தொடர்ந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் கனடா இஸ்ரேலை எச்சரித்திருக்கின்றன. ஆனால் இந்த எச்சரிக்கையை நெதன்யாகு கவனிக்கிறாரே இல்லை. உதவி சரியான நேரத்தில், அதாவது சாப்பாடு சரியான நேரத்தில், தண்ணீர் சரியான நேரத்தில் சென்றடையாவிட்டால் 48 மணி நேரத்தில் காசாவில் 14,000 குழந்தைகள் இறக்க நேரிடும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதாபிமானத்துக்கான தலைவர் டொம் பிளவுட்சர் இன்று காலை தெரிவித்திருக்கிறார். 5 உதவி லொரிகள் கண்டெய்னர் திங்கட்கிழமை அன்று காசாவுக்குள் சென்றன. ஆனால் பிளட்சர் இதனை சொல்கின்றார், கடலிலே ஒரு துளி போலத்தான் இந்த உதவி தொகை போயிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். மக்களின் தேவைகளுக்கு இது முற்றிலும் போதுமானதாக இல்லை என்றும் அவர் சொல்கின்றார். உலக சுகாதார அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ் தெரிவிக்கும் பொழுது, காசா பகுதியிலே 2 மில்லியன் மக்கள் பட்டினியால் பசியால் வாடுவதாகவும், இஸ்ரேல் நாட்டால் எல்லையிலே தொன்கணக்கான உணவு தடுத்து வைக்கப்பட்டுள்ளது, அதனை உள்ளே விடுகின்றார்கள் என்று கூறியதை தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. நேற்று இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் கனடா தலைவர்கள் காசாவில் இஸ்ரேலின் மிக மோசமான தாக்குதல்கள், இந்த செயல்களை கண்டித்து இஸ்ரேல் இதனை தொடர்ந்தால் கூட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் இஸ்ரேலுக்கு எதிராக இவர்கள் தங்களுடைய சக்தியை பாவிப்பார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதற்கிடையில் ஹமாஸ் உட்கட்டமைப்பை குறிவைத்து இராணுவம் கூறுகின்ற முன்னோடி இல்லாத தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்பு, எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த தாக்குதல் ஆரம்பிப்பதற்கு முன்பு இஸ்ரேல் மக்களை உடனடியாக வெளியேற உத்தரவிட்டதால் பாலஸ்தீனியர்கள் கான்யூனிஸை விட்டு வெளியேற தொடங்கினார்கள். இப்ப இஸ்ரேல் சொல்லுது, அங்கிருந்து இங்க போங்கோ, இங்கிருந்து அங்க போங்கோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காசா முழுவதையும் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்வதாக நெதன்யாகு சபதம் செய்திருக்கிறார். அதற்கு பிறகு இஸ்ரேல் நாசர் மருத்துவமனையை குறிவைத்து மிக பெரும் தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது. மார்ச் 2 முதல் இஸ்ரேலின் உதவி, அதாவது சாப்பாடு, தண்ணீர், இந்த முற்றுகை குறித்து ஐக்கிய நாடுகள் சபை வேறு என்ன விஷயத்தை சொல்ல வருகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. ஐக்கிய நாடுகள் சபை ஆதரவு பெற்ற ஒரு அறிக்கை சமீபத்திலே காசா பிரதேசத்தில் 5 பேரில் ஒருவர் பட்டினியை எதிர்கொள்வதாக மதிப்பிட்டிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை திங்கட்கிழமை அன்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. காசாவில் உள்ள அனைவரும் பசியோடு இருக்கின்றார்கள் என்ற அறிக்கை அது மீண்டும் வெளியிட்டது. உடனடி நடவடிக்கை இல்லாமல் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட கால் பகுதியினருக்கு மேல் பஞ்சத்தில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பேரழிவை தடுப்பதற்கு இப்பொழுது காசாவுக்கு முதலாவது உணவு, தண்ணீர் உதவி அனுமதிக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறும் பொழுது, அதிகரித்து வரும் சர்வதேச அழுத்தங்களுக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேல் ஒரு குறிப்பிட்ட அளவு உணவுப் பொருட்களை மீண்டும் உள்ளே அனுமதிக்க முடிவு செய்தது. ஆனால் நெதன்யாகு இஸ்ரேலை கண்டித்ததற்காக இங்கிலாந்து, பிரான்ஸ் மற்றும் கனடாவை தாக்கினார். டொனால்ட் ட்ரம்பின் முன்மாதிரியை பின்பற்றுமாறு இஸ்ரேல் அழைப்பு விடுத்திருக்கிறது. யாருக்கு? கனடாவுக்கும் பிரான்சுக்கும் ஜெர்மனிக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது. ட்ரம்ப் அமைதியா இருக்கிறார் தானே, நீங்கள் ஏன் சத்தம் போடுகின்றீர்கள் என்று நெதன்யாகு குறிப்பிடுகின்றார். ஆகவே காசாவை அழிப்பதற்கு ட்ரம்ப் போல செயல்படுமாறு இந்த நாடுகளுக்கு அவர் சொல்கின்றார். இஸ்ரேலின் தொடர்ச்சியான இராணுவ குண்டுவீச்சிலே சமீபத்திய குண்டுவீச்சில் காசாவில் இன்று இஸ்ரேல் குறைந்தது 44 பேரை கொண்டதாக காசாவின் சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய படைகள் ஒரு மருந்து, ஒரு பார்மசியை குண்டு வீசி தாக்கியதாக அல் ஜசீரா சொல்கிறது. கடந்த வாரத்தில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பலர் பெண்கள் மற்றும் குழந்தைகள். இஸ்ரேலின் தாக்குதல் தொடர்ச்சியாக தற்பொழுது தீவிரமடைந்து வருகின்றன.
விமான தாக்குதலும் தரை தாக்குதலும் அங்கே மிகப்பெரிய அளவில் மக்களை கொல்வதாக ஐக்கிய நாடுகள் சபை உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றார்கள். கான்யூனிஸ் ஸ்டாலின் கிராஃப்ட் போல இருக்கிறது என்று பிரிட்டிஷ் மருத்துவர் ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். உலக தலைவர்களுக்கு ஒரு செய்தியை அவர் சொல்கின்றார். கான்யூனிஸில் பணிபுரியும் பிரிட்டிஷ் சிறப்பு மருத்துவர்கள் குழுவில் ஒரு பகுதியாக இருக்கும் டாக்டர் டாம் புதோகர் நோயாளிகள் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களாகவும் குழந்தைகள் மிக மோசமாகவும் பாதிக்கப்படுகின்றார்கள், இது கொடூரமானது என்று தங்களுடைய உயிரையும் துச்சமாக மதித்து பிரிட்டிஷ் சிறப்பு மருத்துவர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். காசாவில் பணிபுரிகின்ற பிரிட்டிஷ் மருத்துவர் ஒருவர் மக்கள் எப்படி பட்டினி கிடக்கின்றார்கள் மற்றும் பாரிய அழிவின் அளவை விவரித்த பொழுது உலக தலைவர்கள் பேசுவதை நிறுத்தி ஏதாவது செய்யுங்கள் என்று அவர் வேண்டுகோள் விடுக்கிறார். இஸ்ரேலிய படைகளின் குண்டுவீச்சு காரணமாக காசாவை ஒரு கொலைகார இல்லம், அதாவது ஒரு கொலை செய்யப்படுகின்ற ஒரு வீடு என்று அவர் ஒப்பிட்டார். தற்பொழுது கான்யூனிஸில் பணிபுரியும் பிரிட்டிஷ் சிறப்பு மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் குழு ஒரு பகுதி அங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலினுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை இங்கிலாந்து நிறுத்துகிறது என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஆனால் அது போய் இங்கிலாந்து துருக்கி அரபு நாடுகளே தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் பொழுது இங்கிலாந்து வர்த்தகத்தை நிறுத்தாது கடைசி வரைக்கும். அது சும்மா கண்துடைப்புக்காக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம். தெற்கு காசாவில் கடைசியாக செயல்படும் 2 மருத்துவமனைகளான நாசர் மற்றும் அமல் மருத்துவமனைகளில் ஸ்கை அங்கு சென்றிருக்கிறது, அங்கு வீடியோக்களை எடுத்திருக்கிறது. பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் எலும்பியல் நிபுணர்கள் வெளியில் மருத்துவர்கள் பணியாற்றுவதாலும் அவசர சிகிச்சை தேவைப்படும் காயமடைந்தவர்களின் தொடர்ச்சியான வருகையாலும் அது ஒரு அறுவை சிகிச்சை மண்டலமாகவே இருக்கிறது. அங்கு இரத்தமும் சதையுமாக இருப்பதாக ஸ்கை சொல்கிறது. மிகவும் மோசமாக குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை அவர்களை பலவீனப்படுத்தி இருக்கிறது. காயங்களுக்கு மருந்தளிக்கும் பொழுது அவர்கள்ட்ட சக்தி இல்லை, உணர்வில்லை. ஆகவே மிகவும் சிரமப்படுகின்றார்கள். காசாவில் உள்ள மருத்துவமனைகள் போரின் பொழுது மீண்டும் மீண்டும் குண்டு வீசி தாக்குகிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் சொல்கின்றன, ஐடிஎஃப் சொல்லுது என்ன, காசாவில் உள்ள மருத்துவமனைகளின் கீழ் சுரங்க பாதைகள் மறைந்திருக்கின்றன என்று. காசா முழுவதுமாகவே சுரங்க பாதைகள் தான், அது மருத்துவமனைக்கு கீழே மட்டும் இல்லை, எல்லா இடங்களிலும் சுரங்க பாதைகள் நிறைந்திருக்கின்றன. நாசர் மருத்துவமனையும் தப்பிக்கவில்லை. விமான தாக்குதலில் அது இப்பொழுது அழிக்கப்பட்டிருக்கிறது. தீக்காய பிரிவு மருத்துவமனையின் மிகுந்த பரபரப்பான ஒரு பிரிவாக இருந்திருக்கிறது. என்னன்னா, விமான குண்டு வீச்சில வீசப்படுகின்ற உடல்கள் பற்றி எறிகின்ற அந்த மனிதர்கள் அங்கு வீசப்பட்டு உடல்கள் பற்றி எறிகின்ற மனிதர்கள் அங்கு செல்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு மருந்தில்லை. மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு உள்ளேயே சிறிய குடியிருப்புகளில் சின்ன சின்ன டெண்டுகளை தூங்கி ஓய்வெடுக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு ஒரு உணவு மட்டும்தான் அவர்கள் சாப்பிடுகின்றார்கள். 400 கலோரிகள் மட்டும்தான் சாப்பிடுகின்றார்கள். 11 வார முற்றுகை அனைவரையும் பாதித்திருக்கிறது. மிக கஷ்டமாக பிரிட்டிஷ் மருத்துவர்கள் அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். டாக்டர் பொதோகர் கான்யூனிஸின் மேற்கு விளிம்பில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனையில் பணிபுரிந்தார். ஆனால் கடந்த வாரம் அது ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகி மூட வேண்டி இருந்ததால் அவர் வெளியேற வேண்டி இருந்தது. அவர் நாசர் மருத்துவமனையிலிருந்து அடுத்து அமல் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் வேலை செய்கிறார். எவ்வளவு மன உறுதி வேண்டும் அங்கு வேலை செய்வதற்கு. 2023 அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு சிறிது நேரத்திலேயே காசாவில் இருந்ததிலிருந்து வியத்தகு மாற்றத்தை கண்டதாக அவர் சொல்கின்றார். அவர் அங்கேயே இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். இஸ்ரேலிய தாக்குதல்கள் இரவு முழுவதும் மற்றும் இன்று காலை வரை காசா முழுவதிலும் தாக்குதல் நடைபெற்றது. குறைந்தது 60 பேரை கொண்டுள்ளதாக பாலஸ்தீன சுகாதார அதிகாரிகள் சொல்கின்றார்கள். இந்த முறை வித்தியாசம் தீவிரமாக இருக்கிறது என்று டாக்டர் குறிப்பிடுகின்றார். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் அமல் மருத்துவமனையில் நோயாளியோடு பிரிட்டிஷ் மருத்துவர்கள் வைத்தியம் செய்கின்றார்கள். செவ்வாய்க்கிழமை மட்டும் 100 உதவி லோரிகள் காசாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டதாக ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது. ஆனால் இப்பொழுது மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஐக்கிய நாடுகள் ஒருங்கிணைப்பு அலுவலகத்திற்கு தலைமை தாங்கும் முன்னாள் பிரிட்டிஷ் தூதர் டாம்
பிளட்சர் அவர் தெரிவிக்கும் பொழுது அவசர உதவி பெறாவிட்டால் அடுத்த 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் இறக்கக்கூடும் என்று தற்பொழுது எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அங்க மயக்க மருந்து இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இவ்வாறான ஒரு நிலைமை அங்கு காணப்படுகிறது. அந்த மக்களை கண்காணிப்பதற்கு, அந்த மக்களை பார்ப்பதற்கு யாருமே இல்லை. அரபு நாடுகள் வாய்ப்பொத்தி மௌனமாக இருக்கின்றன. சரி, இஸ்ரேலுக்கு நீங்கள் உதவி செய்கின்றீர்கள் ஒரு பக்கம், காசாவினுடைய பிரச்சனையை பாருங்கள் என்றால் அதற்கும் அவர்கள் தயாராக இல்லை. என்ன நடைபெறுகிறது என்பது மிக பெரும் கவலைக்குரிய விஷயமாகவே இருக்கிறது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.